இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு எடுத்தீங்கன்னா வந்து இப்போ அதில் வந்து என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ். அதை வந்து சம்டைம் நாங்கள் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் வந்து என்ன எப்படி நாங்கள் வந்து என்ன பைத்தல இருக்கிற பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் நான் சிவானுஜன் என்னோட சேனலில் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள வா. ஸோ இங்கே டேட்டா அனாலிசிஸ் என்ன? டேட்டா அனாலிசிஸ் என்ன? ஸோ டேட்டா அனாலிசிஸ் இப்போ நீங்கள் சொல்ல வாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணீங்க லைக் டொமைன் லைக் என்ன ஹெல்த் கேர் அப்படி ஃபைனான்ஸ் இல்லை பேங்கிங் செக்டர்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அங்க வந்து என்ன எப்படியுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதாவது என்ன ப்ரீவியஸ் கிளைண்ட்ஸ் இல்லாட்டி கஸ்டமர் இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி என்ன ஒரு டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ஒரு ரிவ்யூஸ் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான ஒரு டேட்டா அந்த கட்டாயம் ஒரு டேட்டா பேஸ் இல்லாட்டி என்ன டேட்டா வேவ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனி எப்படியுமே என்ன லிவரேஜ் தான் பண்ணும். அப்படி லிவரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாரு. என்ன கட்டாயம் இந்த ஃபியூச்சர் நீட்ஸ் இல்லை இந்த ஃபியூச்சர் பிசினஸ் பிளான் இல்லாட்டி என்ன எப்படி தான் பிசினஸ் ஆர்கனைஸ் பண்றது, எப்படி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றது, எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும்னா கட்டாயம் வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஆகணும். இப்போ அனலைஸ் பண்ணும்போது எங்களால் வந்து ஒரு பேட்டர்ன் இல்லாட்டி என்ன ஒரு இன்சைட்ஸை வந்து எங்களால் டிரைவ் பண்ணக்கூடிய ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ரோசஸில் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன இப்போ நவ் டேஸ் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா ஒரு மிகப்பெரிய அசெட்டாக வந்துட்டு இருக்குது. அதை வந்து அதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் இல்லாட்டி என்ன புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஊழியங்களா என்ன ஜென்ரேட் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் தான் நான் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணி அதுல இருந்து என்ன அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன் எங்களை டிரைவ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து எங்களால் ஈஸியாக வந்து என்ன டிரைவ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் இந்த டேட்டா அனாலிசிஸ் செய்யறதால ஸோ இந்தியா வீடியோவில் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நாங்கள் டேட்டா அனாலிசிஸ் நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பைத்தன். ஸோ பைத்தனில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு என்ன டேட்டா அனாலிசிஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, டேட்டா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அது பேண்டாஸ் இருக்கும். அந்த பேண்டாஸில் வந்து சில டேட்டா டைப் இருக்குது லைக் டேட்டா ஃப்ரேம் சீரிஸ். ஸோ இங்கே நாங்கள் ஒர்க் பண்ண போகிறது டேட்டா ஃப்ரேமில் என்ன வந்து நாங்கள் ஒரு எக்ஸல் டைப் ஆஃப் டேட்டா வந்து தான் என்ன இங்கே கொண்டு வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி வந்து ஒரு எக்ஸல் டேட்டா செட் இல்லாட்டி ஒரு சிஎஸ்வி டைப்ல இருக்கிற டேட்டா செட்டை வந்து எப்படி டேட்டா ஃப்ரேமில் ஒர்க் பண்ண போகிறோம்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிற டேட்டா செட் வந்து ஒரு டெமோ டேட்டா செட் இப்போ காலண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் வந்து டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் இந்த டேட்டா செட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வந்து இந்த டேட்டா செட் இருக்குது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன எங்களோட டேட்டா செட்டை லோட் பண்ணும். ஸோ அங்கே நான் யூஸ் பண்ண போகிற லைப்ரரி பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட பைத்தல் இருக்கிற என்ன pandas library. ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் pandas as pd. ஓகே டன். ஸோ நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டேட்டா ஃப்ரேமை நாங்கள் என்ன ரீட் பண்ணோம். டேட்டா ஃப்ரேம் எங்களோட டேட்டா செட் அது வந்து என்ன எங்களோட ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை வந்து டிஎஃப் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ எங்க டிஎஃப் ஒன்றுமே இல்லை. டிஎஃப் வந்து டேட்டா ஃப்ரேம் ஒரு ஷார்ட்டாக நான் கொடுத்தோம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக கொடுக்கணும்னா கட்டாயம் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லாட்டி ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. நாங்கள் அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மெட்ல இருக்கலாம். ரீட் சிஎஸ்வி எங்களோட பேண்டாஸுக்குலாம் வந்து இருக்கு. நாங்கள் பேண்டா பிடிஎன் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை. அதோட பேண்டாஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடி. நாங்களோட கோடிங் இந்த ரைட்டிங் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான பிடிஎன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால பிடி டாட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள அதாவது பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் ரீட் சிஎஸ்வி. ஸோ அதை கால் பண்ணி இங்கே வந்து எங்களோட டேட்டா செட்டை வந்து என்ன நான் கால் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி எங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிறாரு நான் டிரெக்டாக என்ன அதை நான் கால் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணி இங்கே ரன் பண்ணிங்களா இந்த டேட்டா செட் என்ன இங்கே வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஎஃப் நீங்கள் கால் பண்ணீங்களா இதாங்க டேட்டா ஃப்ரேம். சரியா இந்த அதாவது இந்த எக்ஸல் டைப் அதாவது எக்ஸாக்டாக எக்ஸல் டைப்லேயே இருக்கும். பட் இங்கே வந்து இது நாங்கள் டேட்டா ஃப்ரேம் சொல்லுவோம். என்ன இது வந்து எங்களோட பேண்டாஸில் இருக்கிற ஒரு மெயின் டேட்டா டைப். சரியா அப்போ இது வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் டைப் ஆஃப் ஒரு இதில் ஒரு ஷேப்பில் இருக்கிற ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து இதான் எங்களோட டேட்டா செட். இதை வந்து நான் டேட்டா டிஎஃப் ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகே இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே நாங்கள் டேட்டா ஃப்ரேம் கால் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லோட் பண்ண அந்த டேட்டா செட் எப்படி நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா அதில் இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் அது என்ன அதில் என்னென்ன அது எத்தனை காலம்ஸ் இருக்குது எத்தனை ரோஸ் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ இந்தியா டேட்டா செட்டை பார்க்காம இல்லை எனக்கு ஒரு முதல் 5 ரோஸ் தான் நான் பார்க்கணும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா எஸ் நீங்கள் ஹெட் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது ஒரு மொழியில் ஒன்று இருக்குது டேட்டா ஃப்ரேமில். நீங்கள் அதை கால் பண்ணீங்களா என்ன உங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட் என்ன முதல் 5 ரோஸை மட்டும் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணி கொண்டு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகிறால 4ல் தான் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 5 ரோ உங்களுக்கு காட்டுவீங்க. இன்றைக்கு 0ல் ஸ்டார்ட் டோட்டல் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 ரோஸை உங்களுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் மட்டும் தான் எக்ஸாக்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் இது வந்து என்ன நீங்கள் இதில் மேனிபுலேட் பண்ணலாம். நீங்கள் ஹெட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 3 மட்டும் ரிட்டர்ன் ஆகும். சரி அதே நீங்கள் ஒரு 10 கொடுத்தீங்கன்னா 10 ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீட்ஸோ எவ்வளோ தேவை இருக்கோ எத்தனை டேட்டா செட் எத்தனை நீங்கள் ரோஸை நீங்கள் பார்க்கணுமோ ஒரு சைமல்டேனியஸாக
நீங்க அதை வந்து நீங்க கொடுக்கலாம். அது உங்களோட இது. ஸோ நான் பை டிஃபால்ட் என்ன 500 இது வச்சது. ஸோ அடுத்தது வந்து நீங்க கேட்கலாம், ஓகே நாங்க இதுல ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட் 5 ரோஸ் பார்க்கலாம்ல? எஸ். அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. df.tail இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன். இது கொடுத்தீங்கன்னா இது வந்து கடைசி 5 ரோ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கடைசி 5 டேட்டா ஃப்ரேம்ல எங்களோட டேட்டா செட்டில் இருக்கிற கடைசி 5 ரோஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இது அப்ப இங்க நாங்க மேல கொடுத்த மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம். இந்த பெராந்திஸ்க்குள்ள வந்து வேல்யூஸ் கொடுக்கணும். எஸ். இங்க 3 கொடுத்தீங்கன்னா என்ன? கடைசி 3 ரோவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களா என்ன? கடைசி ரோவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. ஒரு டேட்டா செட் எங்க கையில் கிடைக்குது. ஸோ அதை வந்து பேண்டாஸ்ல இருக்கிற ரீட் சிஎஸ் ஃபைல் ரீட் பண்றோம். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். ஓகே என்னென்ன ஃபர்ஸ்ட் என்னென்ன காலம்ஸ், என்னென்ன ரோஸ், என்னென்ன 5 ரோஸ், ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் என்ன இருக்கு, கடைசி 5 ரோஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து, ஸோ அதை விட இப்போ நீங்க ஷேப்பை பார்க்கல. இப்போ நான் ரோஸ் காலம்ஸ் எப்படி பார்க்கறதுனா அது ஒன்றும் இல்லை. டிஎஃப் டாட் இதில் போய் எங்களோட டேட்டா ஃப்ரேம் டிஎஃப்னு சொல்ல வரும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட ஷேப்ன்றது ஒன்றும் இல்லை. ரோஸ் அண்ட் காலம்ஸ் எங்களோட டேட்டா செட்லேயே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு இப்படி நான் டேரெக்டாக செக் பண்ணலாம். அப்போ இதில் வந்து 1000 என்ன 800 கேட்கலாம் நீங்கள். அப்போ முதலாவதாக இருக்கிற வேல்யூ இந்த ரிட்டர்ன் டிஎஃப் டாட் ஷேப் ரிட்டர்ன் பண்ற பார் அவுட்புட் முதலாவதாக இருக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 என்னது சொல்றாங்க டோட்டல் ரோஸ் அந்த டேட்டா செட்ல இருக்கிற டோட்டல் ரோஸ். அந்த 8 என்ன சொல்ல வருதுன்னா ஒன்றுமே இல்லை காலம்ஸ் அந்த டேட்டா செட்ல இருந்து டோட்டல் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 6 7 8 காலம்ஸ் இருக்கு. ஸோ இதான் எங்கட இது டேட்டா செட்டில் இருக்கிற ஷேப்பை சொல்லிடுங்க. டேட்டா செட்ல ஷேப் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இருக்கலாம் காலம்ஸை மட்டும் பார்க்கணும்டா எங்களோட காலம்ஸை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் ஒன்றுமே இல்லை. டிஎஃப் காலம்ஸ் கொடுத்தீங்களா என்ன இது எங்கள்ட டேட்டா செட்டில் இருக்கிற என்ன எங்களோட பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம்ல காலம்ஸ் அந்த டேட்டா செட் தான் எங்கள் டேட்டா ஃப்ரேமை ரிப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அதில் இருக்கிற தனியாக காலம்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறீங்கன்னா நீங்கள் டிரெக்டாக என்ன காலம்ஸ் மட்டும் வரும். சரியா? வேறு என்ன பார்க்கலாம்? ஸோ வேறு நீங்கள் டேட்டா டைப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எங்கள்ட டேட்டா செட்ல ஒவ்வொரு காலம் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டா டைப்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் சில நேரம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் லைக் பைத்தன் ஜாவால என்ன ஸ்ட்ரிங் இல்லை டெக்ஸ்ட் வெளியே வந்து ஸ்ட்ரிங் அதை வச்சிருப்போம். அங்கே எஸ்டிஆர் ஒரு இதில் வச்சு. பட் இங்கே வந்து அதை வந்து ஆப்ஜெக்ட் இதில் வைக்கிறாங்க. இதில் பேண்டாஸில் வந்து என்ன அதை வந்து என்ன ஆப்ஜெக்ட் ரெண்டு வைக்கிறாங்க. ஸோ அதைத்தான் என்ன எங்களால் பேண்டாஸ் ஃப்ரேமில் வந்து என்ன இந்த ஜெண்டர் மற்றது இந்த பேரண்ட் லெவல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். மற்றது என்ன இன்டீஜர் ஆஸ் யூஷுவல் அங்கே ஓமனாக காய்க்கணும் நியூமெரிக்கல் வேல்யூக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதான் என்ன காமனான என்ன ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த டேட்டா செட்டை காமனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் டேட்டா செட்டில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்தராக இன்னொரு அட்ரிபியூட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்ஃபோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்ஃபோ ஒன்றுமே இல்லை ஆஸ் ஒரு காமனான டேட்டா செட்டில் இருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இன்ஃபார்மில் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா டைப் நாங்கள் மேலே டி டைப்ஸ் கொடுத்து இண்டிவிஜுவலாக செக் பண்ணாங்க. பட் இன்ஃபோ கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா டைப் இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆனால் இன்ஃபோ கொடுக்கும்போது தனியாக டேட்டா டைப் மட்டும் தெரியல. நொன்னல் ஒரு கான்செப்ட் உண்டு. நொன்னல்ன்றது மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ இப்போ நான் அடுத்த பாகம் எப்படி செக் பண்ணுவேன். பட் இது என்ன சொல்லுவாங்க இப்போ டோட்டலாக வந்து பார்த்தாங்க 1000 ரோஸ் இருக்கணும். சரியா? டோட்டல் ஷேப்பில் பார்த்தோம்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 1000 பார்த்தீங்கன்னா எல்லா காலம்ஸ் எங்களுக்கு 8 காலம்ஸ்லையுமே வந்து 1000 சொல்லுது. அது மீனிங் என்னன்னா எங்கட எந்த ஒரு ரோஸ்லையும் வந்து எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ எனி ஸ்பேஸோ வந்து இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா வந்து இப்போ ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தால் அந்த இடத்துல மேபி 999 இல்லை 998 நொன்னல் வேல்யூ தான் வந்திருக்கணும். பட் இங்க பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே வரையில. இங்க எல்லாமே இந்த 1001 இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து என்ன இந்த df.info உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ மிஸ்ஸிங் வேல்யூ இப்போ நான் சொல்றது இதை பார்த்துட்டு நான் டிரெக்டாக சொல்றது இல்லை. எங்கடையில வந்து எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூமே இல்லைன்னு நாங்கள் இதை பார்த்தோன்னு டிரெக்டாக சொல்கிறோம். ஆனால் நாங்கள் இங்கே போய் df.isnal.sumன்னு கொடுத்தீங்களா? ஸோ இதில் வந்து இதில் isnal ஒரு பரந்தீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே கொடுத்து இதை ரன் பண்ணீங்களா? இப்போ இது வந்து எங்களோட மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையானா கன்ஃபார்ம் பார்த்தீங்களா? இங்கே நாங்கள் டிரெக்டாக கொடுக்கும்போது இங்கேயே சொல்லுது என்ன எங்கள்ட எந்த ஒரு குழம்புலையும் வந்து என்ன மிஸ்ஸிங் வேல்யூ இல்லையா? ஏன்டா வந்து இது என்ன செய்யும்டா இஸ்னல் சமண்டை இஸ்னல் சொல்ல வர்றது என்னடா செக் பண்ண சொல்கிறேன். டேட்டா ஃப்ரேமில் போய் என்ன நல் வழி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் இந்த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ம விட்டுட்டு ரன் பண்ணேன் இல்லை என்ன அப்படின்னா இஸ்னல் இருக்கான்னு செக். இப்போ இஸ்னல் நீங்கள் ஒரு கேள்வி வேறு பூலியன் வேல்யூ ஆமாவா இல்லையான்னு கேட்குற மாதிரி இஸ்னல் அந்த பிரிச்சு வாசிங்க இஸ்னல் அதுக்கு ஒவ்வொரு குழம்பு பிரிச்சு ஃபால்ஸ் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுவேன். அங்க மிஸ்ஸிங் வேல்யூ இல்லையா இந்த ஃபால்ஸ்னு சொல்ல வரதான் அந்த இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூ இல்லையான்னு சொல்றது. இப்போ மிஸ்ஸிங் வேல்யூ இருந்ததுன்னா இந்த இடத்துல எனக்கு ஏதோ ட்ரூ வந்துடும். சார் பெரிய டேட்டா செட்ன்றதால நீங்க இதில் பார்க்கல ஈஸியாக ட்ரூ இருக்கா இல்லைன்னு பார்த்தீங்க டேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த டேட்டா செட் ஒரு முடிஞ்சிருக்கு ரங்கேட்டட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இதை வந்து நீங்க ஈஸியாக பார்க்கறதுக்கு என்ன நான் சொல்றேன் டொட் சம்மண்ட் போடும்போது என்ன செய்யும்டா எங்கேயாச்சும் ரூ இருந்தால் அந்த ரூவை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு ரோவில் வந்து ரூ இருந்துச்சு அப்புறமே 2-3 இடத்துல ரூவன் இருந்துச்சுன்னா அது எந்த ரோவில் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எக்ஸாக்டாக சொல்லுவோம். அது எந்த ரோவில் வருதோ இந்த குழம்பு சேர்ந்துருக்கு.
அப்படி அதை கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கான டாட் சம்மன் வரும். இந்த சம்மன்றது வந்து எங்கட ட்ரூ வேல்யூ கவுண்ட் பண்ணி ஃபால்ஸ் இருந்தா கவுண்ட் பண்ணு. அது ட்ரூ வேல்யூ இருந்தா மட்டும் தான் கவுண்ட் பண்ணு. பார்த்தீங்கன்னா, இங்க 0 வேல்யூ வருது. அப்படி என்ன எங்கேயோ ஒரு இடத்துலயுமே என்ன ரூ வேல்யூ இல்லையன்றது தான் எங்க டேட்டா செட் வந்து என்ன சொல்லுது. டேட்டா செட்ல வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ரூ வேல்யூ இல்ல. இட்ஸ் மீன் எங்க டேட்டா செட்ல எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூமே எல்லாமே சரி. அப்ப டேட்டா ஒரு கிளீனான டேட்டா செட். அப்ப என்ன எங்கட அனாலிசிஸ்க்கு வந்து நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நான் வந்து அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றது நம்ம ஃபர்தரா வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இல்லாட்டி என்ன ஒரு ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன கொமனா வந்து மிஸ்ஸிங் வேல்யூ எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஹேண்டில் பண்ணுவோம். அது எப்படி ஏதாச்சும் ஒரு வழியில இம்ப்யூட்டேஷன் ஏதாவது குடுத்து ஹேண்டில் பண்ணிடும். ஸோ நாங்க லேட்டரா பார்க்கலாம். எப்படி இந்த மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் டெக்னிக்ல ஹேண்டில் பண்றேன்னு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பேசிக்கா செக் பண்ணிக்க. இதுல வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இல்ல. பட் நான் இன்னொரு டேட்டா செட் எடுத்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கிற டேட்டா செட் எடுத்து அதுல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது லேட்டரா பார்க்கலாம். ஸோ இப்ப எங்கட டேட்டா செட்ல என்ன இட்ஸ் கிளீன் டேட்டா செட். நீங்க உங்களுக்கு பார்க்கவே விடாது எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூயும் இல்லையா. நீங்க தான் குடுத்தீங்கன்னா இந்த லைன் அப் உங்க டேட்டா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ரிசல்ட் இல்லையா மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்ன ஒரு பேசிக்கான சம்மர் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ சம்மர் ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது ஒன்றுமே இல்ல. ஒரு குயிக்கா வந்து என்ன டேட்டா செட்ல வந்து இருக்கிற ஒரு என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ நான் இதை கொடுத்தேன்டா டிஸ்கிரைப். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய காலம் இருந்தது. ஆனா இதில ரிட்டர்ன் ஆயிருக்கிறது எங்களுக்கு 3 காலம் தான். ஸோ இது காமனா வந்து பை டிஃபால்ட்டா வந்து என்ன, உங்களுக்கு வந்து என்ன நியூமெரிக்கல் காலம் மட்டும் தான் உங்களுக்கு சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ரிட்டர்ன் பண்ணும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எங்கட காலம்ல இருக்கிற டேட்டா டைப்பா செக் பண்ணா அதில 3 நியூமெரிக் காலம் தான் இருக்கு. அப்ப அதால தான் எங்களுக்கு 3 காலம்ன்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்தது. ஸோ இப்ப என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்திருக்கு. கவுண்ட்ன்னு சொல்ல வர்றது ஒன்றுமே இல்ல. என்ன எங்களோட டோட்டல் ரோஸோட இன்ஃபர்மேஷன் அந்த அந்த கொலம்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட் எத்தனை ரோஸ் இருக்கு 1000 ரோ இருக்கு கொமனா தெரியும் ஷேப்பா தான் 1000 ரோஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த 3 கொலவுமே என்ன 1000 ரோஸ் இருக்கு. மீன் வந்திருக்கு. ஸோ மீன் அண்டேக்கில் என்ன ஆவரேஜ் வேல்யூ மேக்ஸ் ஸ்கோர் ஆவரேஜ் 66ன்னு சொல்லுது. 69 ரீடிங் ஸ்கோர், ரைட்டிங் ஸ்கோர் வந்து 68. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்று ஸ்டாண்டர்ட் யோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட். ஸோ இப்போ நான் அதில் வந்து உங்களுக்கு டீப்பா இல்லை ஹைக் வருவேன். நாங்கள் ஃபியூச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சீரிஸ் ஒன்று இருக்கு ஸ்பெசிஃபிக் சீரிஸ் ஸ்டாட்டிஸ்டிக் அதில் நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன 15 இதுக்கு 14 ரைட்டிங் ஸ்கோருக்கு 15ன்னு சொல்றேன். மினிமம்ன்றது ஒன்றுமே இல்ல. குறைஞ்ச வேல்யூங்கிற கொலம்ல இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் கொலம் இருக்கிற குறைஞ்ச மேத்ஸ்லயும் 0 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க யாரோ. ரீடிங் ஸ்கோர்ல 17 இருக்கு. மற்ற ரைட்டிங் ஸ்கோர்ல என்ன மினிமம் யாரோ 10 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட். ஸோ 20% சொல்றேன். இல்ல குவான்டைன் டைப். ஸோ அது 57 இருக்கு. 59, 57, 50% காமனா வந்து மீடியன் உங்களுக்கு தெரியும் இந்த சென்ட்ரல் டெண்டன்சி என்ன மீன், மீடியன், மோட்டன் இருக்குல்ல. அதுல இந்த மோட்ன்றது அத மீடியன் சொல்றது என்ன? நாங்க சம் டைம்ஸ் செகண்ட் குவார்டைல் என்ன பட் செகண்ட் குவார்டைல் 50%, 50% என்ன மீடியன். ஸோ மீடியன் வேல்யூ என்ன? 66, 70, 61 ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நாங்க டிஸ்கிரைப் குடுக்குறது மூலமா ஈஸியா வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். உங்களால ஈஸியா ஒரு ஐடியா எடுக்க முடியும். இருக்கு. மேக்ஸிமம் மட்டும் இல்ல. அந்த காலமோட மேக்ஸிமம் மேக்ஸிமம் எடுத்துருக்காங்க. அகைன் ரீடிங்ஸ் ஒரு 100 இருக்கு. ரைட்டிங்ஸ் ஒரு 100 இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து என்ன ஒரு பேசிக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ல 2 மெயின் பிரான்ச் இருக்கு. என்ன டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ அகைன் நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ல 2மே டீப்பா பார்க்கலாம். ஸோ இது உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் டேட்டா செட்ல வந்து காலம் எப்படி செலக்ட் பண்ணலாம் ஒரு சப்செட் பண்ணுறோம். இப்போ நிறைய காலம்ஸ் டேட்டா செட் நிறைய காலம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து டிஎஃப் டாட் ஹெட் நான் கொடுத்து பார்க்குறேன். ஹெட்ல 3 கொடுக்குறேன். அது என்ன ஒரு 8 காலம்ஸ் இருக்கு. இந்த 8 காலம்ஸ் இப்போ நீங்க சொல்ல இல்ல எனக்கு ஒரு காலம் ஒரு சிங்கிள் காலம்ல நான் ஒர்க் பண்ண போறேன். இந்த காலம் இந்த ஜெண்டர் காலம்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறேன். அதை எப்படி எக்ஸாக்ட் பண்றேன்? எப்படி சிங்கிள் காலம் சப்செட் பண்றேன்டா டிஎஃப் கொடுத்து ஸ்கேப் ரெக்டர் கொடுங்க. சரியா ஸ்கேப் ரெக்டர் கொடுத்துட்டு அதிலே கொட்டேஷன் மார்க் கொடுத்து இங்க எந்த காலம்ல ஒர்க் பண்ணா அந்த காலம் நேம் மட்டும் கொடுங்க. ஜிஎன்டி ஜெண்டர் சரியா ஜெண்டரா கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா நீங்க ரன் பண்றது நான் ஷிஃப்டோட என்ற கீபோர்டில் இப்போ விண்டோஸ் கீபோர்டில் வந்து விண்டோஸ் லேப்டாப்ல வந்து ஷிஃப்ட் பிளஸ் என்டர் அந்த 2 கீவேர்ட்ஸ் வரலாம் பார்த்தீங்கன்னா நீங்க கோட் ரன் ஆச்சு உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சொல்றேன். ஸோ இது வந்து என்ன இந்த பர்டிகுலர் கொலமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கொலமை மட்டும் சொன்னீங்க இதுலேயே டேரெக்டாக ஹெட் டேப்ல வரலாம். எஸ் நீங்க இதுலேயே டேரெக்டாக ஹெட் டேப்ல வரலாம். தனியாக டேட்டா நீங்க படிக்க முதல் 3 அந்த கொலமை முதல் 3 வெளியும் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி டெய்லி நீங்க எப்போ படிப்பாங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இட் டெய்ல கொடுத்தீங்கன்னா என்ன டெய்லர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன ஒரு சிங்கிள் கோலமா வந்து என்ன நீங்க வந்து சப்செட் பண்றது சிங்கிள் கோலம். அப்ப நீங்க இருக்கலாம் மல்டிபிள் கோலமா சப்செட் பண்ணாலும் எஸ் மல்டி கோலமே சொல்லணும். நான் ஒரு வேரியபிள் உங்களுக்கு என்ன கோலம் வேணும்னு நாங்கள் அசைன் பண்ணுவோம். மல்டி கோலம் சொன்ன போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்ன பேரண்ட் லெவல் எடுக்கேஷன் எடுக்கிறேன். ஸோ எடுத்து நான் இதில் கொடுக்குறேன். இதுக்கு கொடுக்கணும் என்ன கொட்டேஷன் மார்க் இருக்கணும். வேறு என்ன எடுப்போம் கொட்டேஷன் மார்க்கில் போய் லஞ்ச் எடுப்போம். ஓகே லஞ்ச் தான் எடுக்க இருக்கு டைம் பெர்னட் ஆகுது. ஸோ லஞ்ச் எடுத்தாச்சு. அடுத்தது இன்னொரு குழம்பு எடுத்துருவோம். 3 குழம்பு எடுப்போம். என்ன எடுப்போம்? மேக்ஸ் ஸ்கோர் எடுப்போம். இப்போ எனக்கு இந்த 3 குழம்பு தான் தேவை. எனக்கு மிச்ச குழம்பு தேவையில்லை.
அந்த குழம்பு மட்டும். ஸோ இந்த 3 குழம்பு எக்ஸ்ட்ரா பண்ணி இப்போ நான் அந்த தேவையான குழம்பு வந்து என்ன செப்பரேட்டாக ஒரு வேரியல் மல்டி குழம்பு ஒரு லிஸ்ட் ஃபார்மில் கொடுத்து தெரியும் நம்மளுக்கு ஸ்கேப் ரேக்கில் இருக்கிற நாங்கள் லிஸ்ட்டை வந்து ஸ்கேப் ரேக்கில் கொடுப்போம். அப்போ ஸ்கேப் ரேக்கில் எனக்கு தேவையான குழம்பு நான் எடுத்துருச்சு. இதான் இந்த குழம்புடைய டீட்டெயில் மட்டும் தான் எனக்கு தேவையா. நான் ஆல்ரெடி தேவையான குழம்பு என்ன அசைன் பண்ணிட்டு ஒரு வேரியல் மல்டி குழம்ஸ் கொடுத்து அதுக்கு தேவையான குழம்ஸை வந்து கொடுத்துட்டேன். இப்போ போய் இந்த நான் கொடுத்த வேரியல் தானே அதை கொண்டு எங்க டிஎஃப் ஹோல்ட் பண்ணி அதில் ஸ்கேப் ரேக்கில் கொடுத்துட்டு அங்கே மல்டி குழம்பு வேரியல் அசைன் பண்ணுவோம். தெரியும் மல்டி குழம்புல என்னென்ன குழம்பு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை கொடுத்து இப்போ நான் இந்த டேட்டா ஃப்ரேமை ரன் பண்ணேன்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த 3 காலம்ஸ் இருக்கிற நான் கொடுத்த 3 காலம்ஸ் இருக்கிற டீட்டெயில் மட்டும்தான் இப்போ ரிட்டர்ன் ஆகுங்க டேட்டா ஃப்ரேம் சரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா காலம்ஸும் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் கூட அனலைஸுக்கு வந்து என்ன ஒரு 3 காலம் டீட்டெயில் மட்டும் தான் எனக்கு தேவை. எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் வந்து என்ன சப்செட் பண்ணலாம் காலம்ஸ் அந்த அந்த பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். என்ன நீங்கள் சப்செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுலேயே என்ன ஹெட் ஃபங்க்ஷனாலிட்டி லேப்பில் பண்ணலாம். நான் ஆல்ரெடி தான் தனி இண்டிவிஜுவல் காலம் கேப்பில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுல என்ன நீங்க கேட்டாப்ல வேண்டாம் அதுல ஒரு என்ன ஒரு 7 ரோ எடுக்கலாம் 6 ரோ எடுக்கலாம் ஜஸ்ட் லைக் தட். ஸோ இது ஒன்றுமே இல்லை அதே மாதிரி டெய்ல் ஆப்ல வேண்டாம் 3 ரோ. ஸோ இது இந்த என்ன காலம் சப்செட்டிங்னு சொல்ல வரது நீங்க காலம் சப்செட் இல்லாட்டி என்ன பேசிக் காலம் செலெக்ஷன் சொல்லுவோம். சரி நீங்க காலம் சப்செட் எப்படி ஒர்க் பண்ணுறா இந்த மாதிரி தான் என்ன நான் காலம்ஸ்ல வரும். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் ஃபில்டரிங். ஸோ ஃபில்டரிங்ன்ற ஒன்றுமே இல்லை நீங்க என்ன ஃபில்டர் பண்ண போறீங்க. ஸோ டேட்டா ஃப்ரேம் எங்க டேட்டா ஃப்ரேம் இது ஹெட். ஸோ இதில் போய் இப்போ என்னதை ஃபில்டர் பண்ண போகிறோம்டா இப்போ போய் நீங்கள் சொல்லாமல் ஓகே இப்போ நீங்கள் வந்து என்ன மேல் இன்ஃபர்மேஷன் இப்போ ஜெண்டர் குளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி தான் உங்களுக்கு இந்த டேட்டாஸில் 2 கேட்டகரி தான் இருக்குது. உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டிஎஃப் ஜெண்டர் இல்லை போய் நீங்கள் இந்த டேட்டாஸில் போய் யூனிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதில் யூனிக் இந்த குளம்ஸில் இருக்க யூனிக் வேல்யூ ரிட்டர்ன் இப்போ ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகுது அந்த சேம் டைம் இப்போ அந்த குளம்ஸில் வந்து இப்போ ஃபீமேல் ஃபஸ்ட் 3 ரோலே ஃபீமேல் வந்து இப்போ இதில் வந்து கொமனாக வந்து இந்த டோட்டலாக வந்து இத்தனை யூனிக் வேல்யூ அந்த குழம்புல இத்தனை யூனிக் வேல்யூ வந்து 2 ஃபீமேலும் மேலும் தான் இருக்கு. அப்போ இப்போ எங்களோட டேட்டா செட்டில் இந்த 2 கேட்டகரி தான் இருக்கு. அப்போ நீங்கள் சொல்ல இப்போ நான் வந்து என்ன ஃபீமேல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் ஒர்க் பண்ண போகிறேன். எனக்கு அந்த அங்கே எந்த டேட்டா செட்டில் ஃபீமேல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ரிக்வயர்மெண்ட்டா நீங்கள் அதை எப்படி அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன்டா அது உங்களுக்கு சிம்பிள். இப்போ உங்களுக்கு அது என்ன செய்யணும் நீங்கள் ஒரு கண்டிஷன் வந்து எழுதுவோம். இப்போ இந்த கண்டிஷன் ஒரே லைனில் எழுத நான் உங்களுக்கு ஈஸியாக நான் ஒரு கண்டிஷன் வந்து எழுதுறேன். இந்த கண்டிஷனில் போய் உங்களுக்கு என்ன எந்த குழம்புல இருக்குது அந்த ஃபீமேல் ஜெண்டர் குழம்பு இருக்குது. ஸோ அங்கே போய் டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணி ஸ்கேப் ரேட்டுக்குள்ள ஜெண்டர் போட்டுட்டு இங்கே போய் டபுள் ஈக்குவல் போடணும். சரியா இந்த வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் ஜெண்டர் அதில் எந்த யூனிக் வேல்யூ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ஒர்க் பண்ண போறீங்க ஃபீமேல் அந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறீங்க. இப்போ அதை மட்டும் நீங்கள் என்ன அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் என்னென்ன முதல்ல செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன யூனிக் வேல்யூ இருக்காது. வேறு டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணிட்டு வேறு ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவோம் செக் பண்ணி பார்க்கணும். அதே பேர் உங்களுக்கு கண்டிஷன் அசைன் பண்ணி இப்போ எங்களோட டேட்டா ஃப்ரேமில் இந்த கண்டிஷன் ஆப்பில் பண்ண போறீங்க. இதான் எங்களோட கண்டிஷன் என்ன நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தேன். எங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர் குழம்புல எங்களுக்கு ஃபீமேல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் மேடம் அந்த கண்டிஷனையும் கழித்தியல் நான் இதில் வச்சு என்டிஐடிஐஓ ஓகே கண்டிஷன் நான் கொடுத்தா இப்போ இது ரிட்டர்ன் பண்ண போகிற டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் வந்து இந்த ஆர்டரில் மாறி போய் கொண்டிருக்கும் 0 1 2 அது ஒரு 5 வருது 99. ஸோ இது என்ன ரீசன் அந்த ரிலேட்டட் அதாவது ஃபீமேல் இந்த ஜெண்டர் கொண்டு எங்க ஃபீமேல் இருக்கோ அது ரிலேட்டட் நான் ரோசம் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களோட கண்டிஷன் என்ன ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல். அப்போ ஜெண்டர் குழம்புல போய் எங்கெங்க ஃபீமேல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் என்ன இந்த டேட்டா ஃப்ரேம்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண ஒவ்வொரு குழம்பு போய் செக் பண்ணும் எங்கெங்க ஃபீமேல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நேஷ் யூஸ்வல் என்ன கெட் ஃபங்க்ஷன் ஆட்டியாப்பில் வந்து என்ன முதல் 10 ரோஸ் தான் பார்க்கணும்ல 10 ரோஸ் மட்டும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீமேல் இன்ஃபர்மேஷன் சேம் டைம் நீங்கள் மேல் என்ன மாற்றிட்டீங்கன்னா இப்போ என்ன ரன் பண்ணிட்டா என்ன தனியாக மேல் இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிட்டர்ன். ஸோ இதான் என்ன கண்டிச்சு ஒரு பேசிக் ஃபில்டரிங்னு சொல்லலாம். ஃபில்டரிங்கில் வந்து நீங்கள் நிறைய ஆப்பில் உள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு இன்ட்ரோவில் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஃபில்டரிங் டெக்னிக் வந்து காட்டுவீங்க. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் குளம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களோட ஃபீச்சர் வீடியோஸில் வந்து எப்படி மல்டிபிள் குளம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபீச்சர் வீடியோஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு கொமனாக வந்து என்ன ஒரு அப்படி ஃபில்டரிங் வந்து என்ன பண்ணுற ஒரு டேட்டா செட்டில் அந்த உங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஷோட்டிங். ஸோ ஷோட்டிங்ன்றது என்ன ஷோட்டிங்னா உங்களுக்கு என்ன ஷோட் பண்ணுற அசெண்டிங் டிசெண்டிங் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி இந்த அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறது ஸோ நீங்கள் எக்ஸல் நீங்கள் என்ன பை டிஃபால்ட் ஒரு கிளிக்லேயே நீங்கள் அசெண்டிங் டிசைனிங் பண்ணுங்க. பட் இங்கே ஒரு சிங்கிள் லைன் கோட்லேயே அசெண்டிங் டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு வேணாம் ஒன்றுமே இல்லை டிஎஃப் ஷோட் வேல்யூன்ற ஒரு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அதை கோல் பண்ணி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் எந்த குழம்பு ஷோர்ட் வேல்யூ கொமனா நியூமரிக்கல் வேல்யூ ரெண்டுமே அசெண்டிங் டிசைனிங் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பேரண்ட் லெவல் எடுகேஷன் இதை வந்து நான் ஷோட் பண்ண போகிறேன் இந்த குழம்பு அது நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வேல்யூ ஷோட் பண்ணலாமா அசெண்டிங் டிசைன் எஸ்
ஷோட் பண்ணலாம். இப்போ நான் ஷோட் பண்ணுறேன். என்ன நடக்குது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஷோட் ரன் ஆயிருக்கு கோட். நான் ஷோட் வேல்யூஸை ஷோட் பண்ண சொல்கிறேன். பேரன் லெவல் எடுக்கேஷன் கோலமை வந்து ஷோட் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ன இங்கே வந்து என்ன அசோசியேட் டிகிரிஸ் வந்து முதலாவது வெளியே வந்து மேலே பார்த்தீங்கன்னா என்ன மேலே நாங்கள் பை டிஃபால்ட்டான டேட்டா ஃப்ரேம் மேலே பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடும். டிஎஃப்ஐ கொடுத்து டேட்டா போட்டு காட்டுறோம் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா பை எங்களை பேர் லெவல் எடுக்கேஷனில் பச்சஸ் டி தான் பை டிஃபால்ட்டாக வருது டேட்டா ஃப்ரேம். ஆனால் இந்த ஷோட்டிங் வழியாக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன அசோசியேட் டிகிரி ஃபர்ஸ்ட் அது எப்படி இந்த ஷோட்டிங் நடக்குது டெக்ஸ்ட் வேல்யூ அதுவும் இல்லை கொமனா நியூமரிக்கல் வேல்யூ என்ன நீங்கள் வேல்யூவை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு ஓகே ஓகே இது என்ன நியூமரிக்கல் வேல்யூ தானே என்ன ஷோட்டிங் வந்து குறைஞ்ச வழினா கூடின வெளி பட் இங்கே வந்து எப்படி நடக்குதுண்டா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் நடக்குது. சரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்ன சொல்ல வரணும்னா என்ன கிட்டத்தட்ட ஏபிசி ரெண்டேக்கில் ஏ வந்து தான் ஏக்கு வந்து என்ன குறைஞ்ச ப்ரியாரிட்டியை கொடுக்கும். அதேமாதிரி செட்டுக்கு வந்து கூடின ப்ரியாரிட்டியை கொடுக்கும். அசெண்டிங்ல வந்து அசெண்டிங் என்ன சின்னதுலேருந்து பெரிய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் பை டிஃபால்ட்டாக இது அசெண்டிங் அசெண்டிங்னு சொல்றது குறைஞ்சிருந்து கூட அப்போ ஏக்கு வந்து குறைஞ்ச ப்ரியாரிட்டி நீங்கள் ஏஐ வந்து மேலே கொடுக்கும் சரியா. அப்போ அதே மாதிரி நீ கடைசியா செக் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் நீ இதுல போய் ஹெட்டை கொடுத்தா வெறுமன் நிக்கிறன் ஹெச்ஏடி +3 எஸ் இட்ஸ் கம். அப்போ இதில் போய் நான் டெய்ல கொடுத்து பார்ப்போம். டெய்ல கொடுக்க என்ன அது எங்களோட ஆல்பபெட்டிக்கலாக கடைசியாக இருக்கிற ரிலேட்டட் அதுக்கு தான் கடைசியாக இருந்திருக்கும். கடைசி முன்னே இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ல இருக்கிற வழி என்ன கடைசியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் என்ன இது கீழே இருக்குது ஏ வந்து மேலே இருக்குது. அப்போ டிசைனிங் பண்ணும்போது இப்படி வருது. அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகே அசெண்டிங் பண்ணிக்க எப்படி இருக்கு அப்போ டிசைனிங் பண்ணிக்க எப்படி இருக்குமா நான் இதே ஓட காப்பி பண்ணி போட ஒன்றுமே இல்லை சேம். இங்கே போய் என்ன செய்யணும்னா கமா கொடுத்து அசெண்டிங்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு இதில் ஷார்ட் வேல்யூக்கில் அங்கே போய் போல்ஸ் அண்ட் வேல்யூவை செட் பண்ண போகிறேன். இந்த போல்ஸ் அண்ட் வேல்யூவை செட் பண்ணிங்கன்னா இந்த டெய்லி இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இங்கே என்ன அவுட் பண்ண போகணும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சம் ஹை ஸ்கூல்ன்றது இங்கே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே டெய்ல் எங்களுக்கு அசெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்ல் கொடுக்கும்போது கீழே வந்த அந்த சம் ஹை ஸ்கூல் வந்து இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து மேலேயே வந்துட்டு அது என்னண்டா இப்போ நான் சொன்னேன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் இந்த அசெண்டிங் டிசெண்டிங்ல வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கன்செப்ட் பண்ணி ஷோட்டிங் நடக்குது. அப்போ அசெண்டிங் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா சட் வந்து என்ன சட் வந்து தான் எங்களுக்கு கூடின ப்ரியாரிட்டியை கொடுக்குது. அதாவது ஏ வந்து குறைஞ்ச ப்ரியாரிட்டி அதாவது குறைஞ்ச வேல்யூ அசைன் பண்ற மாதிரி அப்படி யோசிக்கணும். வேல்யூன்றதுல இப்போ அந்த ஏ வந்து குறைஞ்ச ப்ரியாரிட்டி அதாவது குறைஞ்ச வேல்யூம் சட்டுக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து சட் வந்து மேலே வந்துடும். அப்போ சட் வந்து மேலே பண்ணி அந்த ஆர்டர்ல இருந்து நாங்கள் ஆல்பபெட்டிக் ஒன்று எங்களோட லெட்டர்ஸை பார்க்கும்போது என்ன எஸ் வந்து மேலே இருக்குது ஏ வந்து கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏ வந்து கீழே இருக்கு. ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து ஏ வந்து கீழே வந்துடும். என்ன பிரச்சனை நாங்கள் ஃபால்ஸ் கொடுத்துட்டோம். இந்த மேல ரூ கொடுத்தாலும் மேல நாங்கள் பை டிஃபால்ட்டாவே இது ரூ தான். சரி நாங்கள் அட்டைமில் நாங்கள் பை ஹார்ட்டா என்ன கோர்ட்ல போய் என்ன அசெண்டிங் ரூ கொடுக்க வேண்டிய விஷயம் அவசியமே இல்லை. ரெண்டாவது பை டிஃபால்ட்டா ரூவா இருக்கிறதால எங்களுக்கு அசெண்டிங் நடக்கும். இங்க வந்து நாங்கள் மாற்றணும்டா டிசெண்டிங்க்கு மாற்றணும்டா அங்க போய் நீங்க அசெண்டிங்ல ஃபோல்ஸ் வந்து கட்டாயம் செட் பண்ணணும். செட் பண்ணா என்ன எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு வந்து அந்த டிசெண்டிங் நடக்கும். அப்போ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 3 கால் பண்ண கெயின் என்ன ஸ்டாண்டர்ட் அங்க இங்க சம் ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 3ல இருக்கு. ஆனா இங்க எங்களுக்கு டெய்ல இருக்கிற அதாவது அசெண்டிங்ல டெய்ல இருக்கிற சம் ஹை ஸ்கூல் வந்து டிசெண்டிங்ல எங்களுக்கு முன்னுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் 3ல இருக்கு. ஸோ அவ்வளோதான் இது. இங்க போய் டெய்ல கொடுத்தீங்கன்னா இதுல போய் இப்போ டெய்ல மாத்திப்போம். இதுல டெய்ல என்ன வருதுண்டு இங்க டெய்ல பாத்தீங்கன்னா என்ன கடைசி டெய்லன்னு சொன்னா கடைசியை செக் பண்ண கடைசியில இருக்கிற ரோஸ் இங்க பாத்தீங்கன்னா அசோசியேட் டிகிரின்னு இப்ப அங்க டெய்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சம் ஹை ஸ்கூல்ல இருக்கும் சரியா. இப்ப இங்க போய் ஹெட்டா கொடுத்து நான் மேல செக் பண்றேன். ஏன்னா இங்க வந்து அசெண்டிங் உங்களுக்கு அசெண்டிங் ரூல இருக்கு. என்ன பை டிஃபால்ட்டாவே அசெண்டிங் ரூல இருக்கு. நீங்க ஒன்றுமே இல்லை என்ன வைக்கிறாண்டு அசெண்டிங்னா இதுல ஒன்று பை டிஃபால்ட்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. இந்த ரூவை தாங்க இது வந்து கட்டாயம் நான் மேனுவலா போடணும்னே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடியே வந்து பை டிஃபால்ட்டா வந்து எடுக்கும். பார்த்தீங்கன்னா என்ன அசோசியேட் டிகிரி மேலே வருது. பட் இங்க வந்து எங்களுக்கு அசோசியேட் டிகிரி கீழ வருது. ரீசன் டெயில் போட தான் அது அசோசியேட் டிகிரி அதுக்கு ரீசன் வந்து என்ன? நாங்க இங்க ஃபோர்ஸ் குடுத்துருக்கோம். இங்க ரூ குடுத்துருக்கோம். ரூ குடுத்தோம்னா கட்டாயம் ரூ குடுக்க வேண்டிய அவசியம். பை டிஃபால்ட்டாவே என்ன ஆட்டோமேட்டிக்காவது ரூ தான். நான் பை போட்டு குடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதான் என்ன எங்கட ஷோர்ட்டிங். ஷோர்ட்டிங்ன்னு சொல்ல வாரது எங்கட வேல்யூஸ வந்து நாங்க ஷோர்ட் பண்றோம். ஷோர்ட் பண்றோம்னு ஒண்ணும் இல்ல. ஆ ஒரு குறைஞ்ச ஆர்டர்லேருந்து கூடின ஆர்டர். இப்ப இதான் நியூமரிக்கல் வேல்யூ எப்படி பண்றேன்னு பார்த்தோம். அதே சேம் டைம் என்ன நியூமரிக்கல் வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ நான் பார்க்கலையே நீ ஓகே அதையும் பார்த்துடும் டோன்ட் வரி. ஸோ இதில் இப்போ நான் இது இப்போ ஒரு நேரம் பார்த்தது என்ன ஒரு கேட்டகரி டெக்ஸ்ட் வேல்யூக்கு பார்த்தேன். ஸோ நியூமரிக்கல் வேல்யூக்கு எப்படி பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை சின்ன விஷயம். ஷார்ட் வேல்யூ கொடுக்குறேன். எஃப் டாட் ஷார்ட் வேல்யூஸ் ஓகே இங்கே போய் அந்த குளம் என்ன மேட் ஸ்கோர் ஓகே நம்ம இது அசெண்டிங் டிசெண்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது பார்க்கணும். பார்த்தீங்கன்னா என்ன மேட் ஸ்கோர் கொடுத்தா மேட் ஜீரோ வெளியே இருக்குது சரி அதுக்கு ரீசன் வந்து அசெண்டிங் பை டிஃபால்ட் அசெண்டிங் தெரியும் தானே குறைஞ்சிலேருந்து கூடினது வரையும்
10 இதை கொடுக்குறேன் கொடுத்தீங்கன்னா என்ன மேட்ச் ஸ்கோரை பாருங்க 0லேருந்து கூட்டிகிட்டு போங்க. ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக 56 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக பார்க்க வேண்டாம் ஆல்ரெடி வேறு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பை டிஃபால்ட்டாக நீங்கள் டேட்டா ஃப்ரேம் பார்க்கணும் இதில் ஹோல்ட் பண்ணி பார்த்துருவோம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்கோர் வந்து அங்கே இருக்குது இந்த இருக்குது. பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 72 தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவாக இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் அசெண்டிங் எங்களோட ஷார்ட் வேல்யூ பண்ண பிறகு 0 வேல்யூ வருது. அப்போ என்ன ஷார்ட் வேல்யூ வேணும் குறைஞ்சலேருந்து கூட்டிகிட்டு போகும். சரியா? இப்போ நான் கடைசி டெய்ல் 10 போட்டு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம். டெய்ல் 10 போட்டு பார்க்க கடைசி 10 வெளியே வரும். ஸோ நான் கடைசி 10 போட வேண்டிய டேட்டா கூடினா விஷுவலாக இருக்கும் பார்க்க. ஓகே இங்கே கடைசி பார்த்தீங்கன்னா 100 ஹையஸ்ட் மார்க்ஸ் 100ல இருக்குது. 100 மார்க்ஸ் எடுக்கிற அமைச்சு. ஸோ இங்கே அப்போ இதான் என்ன எங்களுக்கு வந்து டெய்லில் பார்க்க டெய்லில் கடைசி 3 இதையும் பார்க்கும்போது என்ன கூடின மார்க்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து இதை மாற்றலாமா இதை மாற்றலாமான்னு என்ன கூடினிலேருந்து குறைஞ்சி இந்த 100 மேலே கொண்டு வரலாம்ல. எஸ் நீங்கள் இந்த 100 மேலே கொண்டு வரலாம். இது கடைசியில் தானே இருக்குது. நீங்கள் மேலே கொண்டு வரணும் ஒன்றுமே இல்லை. இதில் போய் அசெண்டிங் அண்டு போய் என்ன போர்ஷன் கொடுத்தா சரி. நாங்கள் இதைத்தான் நாங்கள் அசெண்டிங் டிசைனிங் பார்த்துட்டு இருக்கோம். கூடின வெளியிலேருந்து குறைஞ்ச வெளிக்கு நாங்கள் மாற்றணும்ல. பார்த்தீங்கன்னா 100 மேலே வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டை போட்டோம்டா ஹெட் 3 போடுவோம். ஹெட் 3 போட்டோம்டா இங்கே 100 மேலே வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மேலே டெய்லில் தான் 100 எங்களுக்கு வருது. கடைசி 3ல் 100 அந்த கடைசி 3 ரோஸில் வந்து 100 வேல்யூ இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 ரோஸ்லேயே வந்து அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் ஃபால்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம். ஃபால்ஸ் வந்து செட் பண்ண என்ன டிசெண்டிங்னா என்ன கூடின வெளியிலேருந்து குறைஞ்ச வெளியுக்கு என்ன ஷார்ட் பண்ணன்னு சொல்கிறோம். அப்போ கூடின வெளியிலேருந்து குறைஞ்ச வெளிக்கு இங்கே மேட்ச் ஸ்கோர் ஹை ஸ்கோர் என்ன மேலே வந்துடும். சரியா? ஹை ஸ்கோர் மேலே மேலே வந்தால் என்ன எங்களுக்கு வந்து என்ன மேலே தான் 100 வேணும். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்ல் போட்டு செக் பண்ணீங்களாண்டா இப்போ டெய்லை மாற்றினீங்களாண்டா என்ன குறைஞ்ச வெளி மேட்ச் குறைஞ்ச வெளி 22 வெளி. ஸோ 22 வெளியிலேருந்து இந்த கடைசியில் இருக்கிறது சாரி 22 வெளி இல்லை குறைஞ்ச வெளி 0. பட் கடைசி என்ன நான் கேட்டது கடைசி 5 ரூபா டெய்ல் என்ன கடைசி 5 ரூபா ரிட்டர்ன் பண்ணி குறைஞ்ச வெளி 0. ஸோ இதான் என்ன பேசிக்கான ஒரு ஷோட்டிங் உங்களுக்கு சொல்லியிருக்கும். சரி இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனான ஒரு டேட்டா அனாலிசிஸ் டாஸ்க். ஒரு டேட்டா செட்ஸ் உங்கள்கிட்ட வந்து எப்படி ஃபண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்தராக நிறைய விஷயம் இருக்குது டேட்டா அனாலிசிஸ். அப்புறம் யூனிவேரியேட் பைவேரியேட் அனாலிசிஸ் மல்டிவேரியேட் அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஹைப்போதசிஸ் டேட்டா விசுவலைசேஷன் அது ஃபீச்சர்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அங்கே சீரிஸ் நாங்கள் ஃபாலோ பண்ண கண்டினியூ செஞ்சுட்டு போவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஒரு ஐடியா நோட்ஸ் ஓகே எப்படி டேட்டா அனாலிசிஸ் வந்து பைத்தல் அப்ரோச் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கலாம் மேபி உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் செட்டப்ல இஷ்யூ இருக்கு. இப்போ மேபி இந்த யூபிட்டர் நோட் புக் மெத்தட் எப்படி இந்த லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி இந்த என்விரான்மெண்ட்ல வந்து இந்த கோடை ரன் பண்ற மாதிரி இஷ்யூ இருந்தால் தயவு செய்து இந்த ஒரு கமெண்ட்ல சொல்லுவேன். நான் கட்டாயம் அதுக்குன்னு ஒரு தனி டியூட்டோரியல் செட்டப் பண்ணுவேன். எப்படி இந்த என்விரான்மெண்ட் செட்டப் பண்றேன் இந்த எப்படி யூபிட்டர் நோட் புக் செட்டப் பண்ணி அதில் எப்படி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த டேட்டா செட்டை வந்து நவிகேட் பண்ணுறது. இந்த ஃபோல்டர் ரன்ல இருந்து டேட்டா செட் இந்த கோட் பிளாட்ஃபார்முக்கு நீங்க நவிகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நவிகேட் பண்ணுறதுல எதுவும் இஷ்யூ இருந்தால் அது எப்படி அதுக்கு ஒரு டியூட்டோரியல் வேணும். நான் செப்பரேட்டாக ஒரு டியூட்டோரியல் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஸோ இதான் இந்த வீடியோ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயம் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோன் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோன் கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாங்க இந்த ஃபர்தரா என்ன யூனிவேரியேட் அனாலிசிஸ்க்கு போவோம். சரியா? யூனிவேரியேட் அனாலிசிஸ் என்ன பைவேரியேட் அனாலிசிஸ் அந்த மாதிரி விஷயங்களை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.